அமேசான் ஆப்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டை எப்படி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறத பத்தி டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுமே கீழே வந்து யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்டை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு ப்ராடக்ட் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே ரிட்டர்ன் ஆர் ரீப்ளேஸ் ஐட்டம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் டேட்டும் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்குள்ளே நீங்கள் வந்து பண்ணால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஆரோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எதுக்காக வந்து ரிட்டர்னிங் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதை இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பியும் வந்து ஒரு ரீசன் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ராப்ளம் சம்மந்தமாக நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து 200 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீப்ளேஸ் வித் எக்ஸாக்ட் சேம் ஐட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, ரீப்ளேஸ் தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ண சொல்லுவாங்க. அக்ரி பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான டேரக்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பிக்கப் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீயும் வந்து கிடையாது, அதையும் நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலுமே சேஞ்ச் அட்ரஸ் கிளிக் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு மாதிரி வந்துருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஷர்ட்டு இல்லை வந்து வியர் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, வியரபிள்ஸ் எதுவும் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய கலர்ஸு, சைஸு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது டேமேஜாக மட்டும் வந்திருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட்டில் வந்து சைஸோ இல்லை வந்து கலரோ மாற்றுறதுக்கான அவசியம் வந்துருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் சேம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளாத்ஸு இல்லை வந்து நீங்கள் செருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் வியரபிள்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போட்டுட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க, அட்ரஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து கன்ஃபார்ம் யுவர் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிடும். ஒன்ஸ் ஆனதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்போ வந்து பிக்கப்புக்கு வந்து வருவாங்க, அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு எப்போ வருவாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட அமேசானில் யூல போயிட்டு யுவர் ஆர்டர்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே எல்லாமே ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்றைக்கு உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணுறாங்க, எப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிட்டு இப்போ நியூ ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அமேசான் ஆப்பில் எப்படி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.